Good morning, students. Electromagnetic waves. இந்த சாப்டர்ல JEE 2024 இந்த இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கோ அதை தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். நாம ஸ்ட்ரைட்டா உள்ள போகாம ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் என்ன கண்டென்ட் தேவைப்படுமோ அதை ரீவைண்ட் பண்ணிடலாம். இப்ப நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா, இது இருந்தா எப்பயுமே சூப்பர்பா இருக்கும். எப்பயுமே EM வேவ்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் பாக்குறதுக்கு ஹைலி கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ அதனால நாம என்ன பண்ணலாம்னா சில விஷயங்களை ரீவைண்ட் பண்ணிடுவோம். மேக்ஸ்வெல் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தியரிட்டிக்கலா ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு. எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒண்ணுக்கு பெர்பெண்டிகுலரா இன்டராக்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு பெர்பெண்டிகுலரா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், ப்ராபகேட் ஆகும் அப்படின்னு தியரிட்டிக்கலா ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு. இவரோட தியரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு தியரிட்டிக்கல் எவிடன்ஸ் இருக்கு. மேக்ஸ்வெல் ஒன்னு ஸ்ட்ரைட்டா இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதல, பேக்கப்ல ஒரு தியரிட்டிக்கல் எவிடன்ஸ் வச்சுதான் எழுதுறாரு. அந்த தியரிட்டிக்கல் எவிடன்ஸ் வந்து மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிற டைட்டில் கீழே வரும். இப்ப நான் இன்னைக்கு இந்த கிளாஸ் நடத்துறப்ப சில பேட்சுக்கு அந்த மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் முடிச்சுட்டேன், சில பேட்சுக்கு முடிக்கல. முடிக்காத பேட்சுக்கு இந்த வாரத்துல அது என்ன ஆயிரும்னா கம்ப்ளீட் ஆயிரும். அதை நினைச்சு ஒரி பண்ணாதீங்க. அது வந்து செகண்ட் ஹாஃப்ல நம்ம படிச்சுக்கலாம். அதாவது மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிள். 1 ஹவர்ல அது என்ன ஆயிரும் அப்படின்னா கிளாஸ் கவனிச்சாவே போதும், கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். ஸோ மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எவிடன்ஸ் வரும். ஆனா நிறைய சயின்டிஸ்ட் வந்து அந்த அந்த தியரிட்டிக்கல் எவிடன்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. இவர் ஒரு லாஜிக் பேசிஸ்ல தான் என்ன பண்றாருன்னா அந்த தியரிட்டிக்கல் எவிடன்ஸ் ஆஃப் திஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃபர் பண்றாரு. அந்த லாஜிக்கை யாரும் ஏத்துக்கல. இப்படி போயிட்டு இருக்கிறப்ப ஹெட்ஸ்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வராரு. அவர் என்ன பண்றாருன்னா ரெசனன்ஸ்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்டை பேஸா வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃபர் பண்றாரு. எனி ஆக்சிலரேட்டட் சார்ஜ் வில் ப்ரொடியூஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இது வந்து ஹெட்ஸோட எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ல வர ஸ்டேட். இப்ப நாமளும் ஹெட்ஸோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா, அதாவது படிச்சு பார்த்தா இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சிடும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சுங்கிறதும் புரிஞ்சிடும். சோ இந்த ஹெட்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு நான் 2 பிளேட் எடுத்துக்கிறேன். ஒரு பிளேட்டை ஏன்னு நேம் பண்றேன், இன்னொரு பிளேட்டை பின்னு நேம் பண்றேன். சோ இந்த ஏ அண்ட் பில 2 ஒயர் தொங்கிட்டு இருக்கு. இந்த ஒயருக்கு அக்ராஸா நான் ஹை வோல்டேஜ் ஏசி சப்ளை ஆஃபர் பண்ண போறேன். ஹை வோல்டேஜ் ஏசி சப்ளை டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி கொடுக்கலாம், இல்லைன்னா இண்டக்ஷன் காயில் இருக்கு அதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த 2 பிளேட் கம் 2 ஒயருக்கு அக்ராஸா ஏர் தான் இருக்கும். ஏர் பெர்ஃபெக்டான இன்சுலேட்டர். இன்சுலேட்டர் அதுகிட்ட இருக்கிற எலக்ட்ரான் அவ்வளவு சீக்கிரம் டொனேட் பண்ணாது. ஆனா நம்ம இங்க எக்ஸ்ட்ரீம் வோல்டேஜ் கொடுக்கிறோம். அதனால ஏர் பார்ட்டிகல்ஸ் அந்த எலக்ட்ரானை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஹை வோல்டேஜ்னால ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நிறைய எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும். ஆனா நம்ம கான்செப்டை தெளிவா புரிஞ்சுக்கிறோம்னா, அதனால நிறைய எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுற மாதிரி யோசிக்காம பிராக்டிக்கலா போகாம கொஞ்சம் தியரிட்டிக்கலா என்ன பண்றோம் அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுற மாதிரி அந்த ஒரு எலக்ட்ரானுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ இந்த ஒரு எலக்ட்ரான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அப் அண்ட் டவுன் ஆசிலேட் ஆகும். ஏன்னா நான் ஏசி சப்ளை கொடுக்குறேன். ஏசி சப்ளைனா பாசிட்டிவ் சைக்கிள், நெகட்டிவ் சைக்கிள், பாசிட்டிவ் சைக்கிள், நெகட்டிவ் சைக்கிள்னு சைக்கிள் மாறிக்கிட்டே இருக்கும். பாசிட்டிவ் சைக்கிள் வரப்ப இந்த பிளேட் பிளஸ் இந்த பிளேட் மைனஸ்னு மாறும். பிளஸ் ஆல்வேஸ் எலக்ட்ரான்ங்கிற மைனஸ் அட்ராக்ட் பண்ணும். அப்போ பாசிட்டிவ் சைக்கிள்ல எலக்ட்ரான் அப்வர்ட்ல மூவ் ஆகும். நெகட்டிவ் சைக்கிள் வரப்ப எனக்கு என்ன ஆகும்னா இந்த பிளேட் மைனஸ் இந்த பிளேட் பிளஸ்னு மாறும். பிளஸ் ஆல்வேஸ் எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணும். அதனால என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ் சைக்கிள்ல இந்த பிளேட் பிளஸ் தான் மாறுறதுனால எலக்ட்ரான் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது, எலக்ட்ரான் அப் அண்ட் டவுன் ஆசிலேட் ஆக ஆரம்பிக்குது. அப்ப எலக்ட்ரான் இந்த இடத்துல ஆசிலேட்டரி மோஷன், தட் இஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை எக்ஸிக்யூட் பண்ணுது. நான் ஹெட்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட்டை
செக் பண்ணி பாக்குறேன். ஆனா எனக்கு இனிஷியலா கிடைச்ச ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா எலக்ட்ரான் ஆசிலேட் ஆகுதுங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் வருது. ஆனா இந்த இடத்துல ஹெட் சொல்லி இருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஆக்சிலரேட்டட் சார்ஜ், ஆக்சிலரேட்டட் எலக்ட்ரான் அந்த மாதிரி என்ன பண்றாருன்னு சொல்றாரு. அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஆரம்பத்துல வரல. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்னும் க்ளோஸா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எக்ஸாமைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆக்சிலரேஷன்னா என்னன்னு நாம புரிஞ்சுக்கிறணும். எங்கெல்லாம் ஸ்பீட் வேரியேஷன் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஃபேக்டர் ஆக்சிலரேஷன் வந்துடும். ஆக்சிலரேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு எப்பயுமே நீங்க டூ வீலரை ரெஃபரன்ஸா எடுத்துக்கோங்க. டூ வீலர்ல நம்ம இப்படி இப்படி பண்றோம்ல, அதுக்கு பேர் தான் இந்த ஆக்சிலரேஷன். இப்படி பண்ணா என்ன ஆகும்னா வண்டியோட ஸ்பீட் மாறும். அப்ப இங்க எலக்ட்ரானோட ஸ்பீட் வேரி ஆச்சுன்னா அப்ப அது ஆக்சிலரேட்டட் எலக்ட்ரான் ஆர் ஆக்சிலரேட்டட் சார்ஜ்னு சொல்லலாம். சோ எலக்ட்ரானோட ஸ்பீட் வேரி ஆகுதா இல்லையாங்கிறத இப்ப வெரிஃபை பண்ணணும். திருப்பி ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைக்கிள். சோ இந்த இடம் பிளஸ், இந்த இடம் மைனஸ். பாசிட்டிவ் சைக்கிள்ல ஆரம்பத்துல வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறப்ப இந்த பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுறப்ப எலக்ட்ரான் ஃபாஸ்டரா மூவ் ஆகும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வேல்யூஸ் ரெடியூஸ் ஆகுது. வேல்யூ ரெடியூஸ் ஆகுறப்ப பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும். அப்ப எலக்ட்ரான் ஸ்லோவா மேல போகும். அடுத்து நெகட்டிவ் சைக்கிள். அப்ப இந்த பிளேட் மைனஸ் ஆயிரும், இந்த பிளேட் பிளஸ். சோ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா நெகட்டிவ் சைக்கிள்ல வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இந்த பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுறப்ப என்ன ஆகும்னா எலக்ட்ரான் வந்து ஃபாஸ்டரா கீழே வரும். அப்புறம் வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகுது. வேல்யூ ரெடியூஸ் ஆகுறப்ப எலக்ட்ரான் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லோவா கீழே வரும். அப்ப பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு பொலாரிட்டி மாறுறப்ப எலக்ட்ரானோட டைரக்ஷன் மாறுது. அண்ட் ஆல்சோ அந்த வேல்யூ ரைஸ் ஆகி டவுன் ஆகுறப்ப எலக்ட்ரானோட ஸ்பீடு வேரி ஆகுது. அப்ப இங்க எலக்ட்ரான் ஆக்சிலரேட் ஆகுது. அதனால இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் கண்டிப்பா ப்ரொடியூஸ் ஆகும். ஹெட்ஸ் இஎம் வேவ் டிடெக்டார்ங்கிற ஒரு செட்டப்பை இங்க வச்சு டிடெக்டார்ல சம்திங் டிடெக்ட் ஆகுது, சோ தட் இஎம் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு எக்ஸ்பெரிமெண்டலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. டிடெக்டார் என்ன மெட்டீரியல்ல யூஸ் பண்ணாங்க, ஏன் இப்படி வைக்கிறாங்க, இதெல்லாம் வந்து நான் ரெகுலர் கிளாஸ்ல நடத்திட்டேன். நீ அதை எடுத்து என்ன பண்ணிக்கோ, ரெஃபர் பண்ணிக்கோ. அது புரியறதுக்காண்டி சொல்லியிருப்பான். அது பெருசா டெக்னிக்கலா நமக்கு தேவைப்படாது. ஹெட்ஸ் இந்த மாதிரி எனி ஆக்சிலரேட்டட் சார்ஜ் வில் ப்ரொடியூஸ் இஎம் வேவ்ஸ்னு பை திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டு மேக்ஸ்வெல் சொன்னது கரெக்ட் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மேக்ஸ்வெலோட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இன்டராக்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு பெர்பெண்டிகுலரா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ப்ரொடியூஸ் ஆகும்னா ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸ்டேட்மெண்டா பாக்குறப்ப இவரோட ஸ்டேட்மெண்ட்டும் இவரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிற மாதிரி. ஆனா நம்ம இன்னும் நுணுக்கமா இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி படிச்சோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல எங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு, எங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னு செக் பண்ணோம். அது ரெண்டு பெர்பெண்டிகுலரா இருக்கான்னு வெரிஃபை பண்ணோம். பிளஸ் பிளேட்ல இருந்து மைனஸ் பிளேட்டுக்கு போற எஃபெக்டா நாம எலக்ட்ரிக் ஃபீல்டா மார்க் பண்ணலாம். இப்படிதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் மார்க் பண்ணுவோம். எங்கெல்லாம் பிளேட் வித் பொலாரிட்டி வருதோ அங்கெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்துடும். அப்புறம் மேக்னட்டிசம்ல தெளிவா படிச்சிருப்போம். கரண்ட் தான் மேக்னெட்டுக்கான மெயின் காஸ். எங்கெல்லாம் கரண்ட் இருக்கோ அங்கெல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பில்ட் ஆகும் அப்படின்னு படிச்சிருப்போம். இங்க எலக்ட்ரான் மூவ் ஆகுது. எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டை நம்ம கரண்டோட ஈக்குவேட் பண்ணலாம். அப்ப இந்த இடத்துல கரண்ட் இருக்கு. கரண்ட் இருந்தா கண்டிப்பா மேக்னெட்டிக் ஃபீல்ட் பில்ட் ஆகும். கரண்ட்னால வர மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணலாம். இதுல தம்ப கரண்ட்டுக்கு ஃபேவரா வச்சுட்டோம்னா மிச்ச 4 விரல் மேக்னெட்டிக் ஃபீல்டை இண்டிகேட் பண்ணும். நான் 4 விரலோட டைரக்ஷனை இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இந்த இடத்துல பில்ட் ஆயிருக்கு. அப்ப அவங்களுக்கு பெர்பெண்டிகுலர்னா இந்த டைரக்ஷன். இந்த பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ப்ராபகேட் ஆகும். அதனாலதான் டிடெக்டாரை இங்க வைக்கிறாங்க. டிடெக்டார்ல இஎம் வேவ் டிடெக்ட் ஆகும். அப்போ கொஞ்சம் நுணுக்கமா பார்த்தோம் அப்படின்னா எனி ஆக்சிலரேட்டட் சார்ஜ்ங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஒரே விஷயத்த மீன் பண்ற மாதிரி தான் இருக்கு. மேக்ஸ்வெல் சொல்றதும் ஹெட்ஸ் சொல்றது ஒண்ணுதான். அதனாலதான் ஹெட்ஸ் கான்பிடென்ட்டா அவருடைய எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்டை பேஸா வச்சுக்கிட்டு மேக்ஸ்வெல் சொன்னது ட்ரூன்னு சொல்றாங்க. ஆனா ரொம்ப நல்ல புக் எடுத்து மேக்ஸ்வெல் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பார்த்தா இன்னும் பெட்டரா இருக்கும். இப்ப நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எழுதிருக்கல, இன்னும் நல்ல குவாலிட்டியான புக் எடுத்து வெரிஃபை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டைம் வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட், டைம் வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அது என்ன டைம் வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட், டைம் வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட்? அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் கிராஃபா வரையலாம்னு நினைக்கிறேன்.
சைமல்டேனியஸா வரைஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல நான் என்ன பண்றேன்னா ஒமேகா டி இல்லைன்னா தீட்டான்னு மார்க் பண்றேன். ஒமேகா டினாலும் தீட்டானாலும் ஒண்ணுதான். ஒமேகா டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். இப்ப இனிஷியலா பாசிட்டிவ் சைக்கிள் வருது. பாசிட்டிவ் சைக்கிள்ல இந்த பிளேட் பிளஸ் இந்த பிளேட் மைனஸ். பிகினிங்ல பாசிட்டிவ் சைக்கிளோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். பிளஸ் பிளேட்ல இருந்து மைனஸ் பிளேட்டுக்கு போற எஃபெக்ட் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுறப்ப அந்த எஃபெக்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுறப்ப எலக்ட்ரான் ஃபாஸ்டரா மூவ் ஆகும். எலக்ட்ரானோட ஃபாஸ்ட் ஆர் ஸ்பீடும் கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப எலக்ட்ரான் ஃபாஸ்டரா மூவ் ஆகுதுன்னா கரண்ட் கிரேட்டரா இருக்கும். கரண்ட் கிரேட்டரா இருந்ததுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் கிரேட்டரா இருக்கும். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான் பயோட் சாவர்ட்ல ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் சொல்லுது. அதனால மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து வந்து பிளஸ் பிளேட்ல பாசிட்டிவ் சைக்கிள்ல உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த வேல்யூ ரெடியூஸ் ஆகுது. இந்த வேல்யூ ரெடியூஸ் ஆகுறப்ப பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் குறையும். பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் குறையிறப்ப பிளஸ் பிளேட்ல இருந்து மைனஸ் பிளேட்டுக்கு போற எஃபெக்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதுவும் எனக்கு என்ன ஆகும்னா குறையும். பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் குறையிறப்ப எலக்ட்ரான் ஸ்லோவா மேல போகும். அப்ப கரண்ட் குறையும். கரண்ட் குறைஞ்சிருச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் குறைஞ்சிரும். அடுத்து நெகட்டிவ் சைக்கிள் வரப்ப இந்த சைடு மைனஸ் இந்த சைடு பிளஸ்ன்னு மாறிடும். நெகட்டிவ் சைக்கிள்ல வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இந்த பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு போற எஃபெக்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இன்க்ரீஸ் ஆகும். பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரான் ஃபாஸ்டரா கீழே வரும். அப்ப கரண்ட் ரைஸ் ஆகும். கரண்ட் ரைஸ் ஆகுறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டும் ரைஸ் ஆகும். அடுத்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இங்க இருந்து இங்க என்ன ஆகுதுன்னா வேல்யூ ரெடியூஸ் ஆகுது. வேல்யூ ரெடியூஸ் ஆகுறப்ப பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் குறையும். ஸ்ட்ரென்த் குறையிறப்ப பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு போற எஃபெக்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டும் குறைஞ்சிடும். பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் குறையிறதுனால எலக்ட்ரான் ஸ்லோவா டிராவல் ஆகும். ஸ்லோவா டிராவல் ஆச்சுன்னா கரண்ட் குறைஞ்சிரும். கரண்ட் குறைஞ்சிருச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் குறைஞ்சிரும். சோ இதே விஷயம் தான் அகைன் ரிப்பீட் ஆகும். இதான்ப்பா டைம் வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட். டைம் வேரியாக எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா வேரி ஆயிட்டே இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா வேரி ஆயிட்டே இருக்கு. இப்படி டைம் வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட், டைம் வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இன்டராக்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு பெர்பெண்டிகுலரா வேவ் ப்ராபகேட் ஆகும். இதுதான் மேக்ஸ்வெல்லோட ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவர் ஒரு எவிடன்ஸ் வச்சிருக்காரு. ஆனா அந்த எவிடன்ஸ் கன்வின்ஸ்டா இல்ல. அதனால யாரும் ஆரம்பத்துல இதை ஒத்துக்கல. ஹெட்ஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு மேக்ஸ்வெல் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஓப்பனா பார்த்தா ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் கிடைக்கும். க்ளோஸா எக்ஸாமைன் பண்றப்ப மேக்ஸ்வெல் சொல்றது நம்மளுக்கு என்ன ஆகும்? கேதர் ஆகும். இதுல மேக்சிமம் எலக்ட்ரிக் ஃபீல்ட இ நாட்னு எழுதுறான். மேக்சிமம் மேக்னெட்டிக் ஃபீல்ட பி நாட்னு எழுதுறான். இதை ஒரு ஈக்குவேஷனா எழுதலாம். E is equal to E naught sin omega t மைனஸ் கேஎக்ஸ் எழுதலாம். அதே மாதிரி இங்கே பி இஸ் ஈக்குவல் டு பி நாட் சைன் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் எழுதலாம். மைனஸ் கேஎக்ஸ் எழுதுறதா பிளஸ் கேஎக்ஸ் எழுதுறதா அப்படிங்கறதெல்லாம் வேவோட டைரக்ஷன் வச்சு டிசைட் பண்ணுவோம். வேவோட டைரக்ஷன் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னா இங்க மைனஸ் கேஎக்ஸ்னு வரும். வேவோட டைரக்ஷன் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னா பிளஸ் கேஎக்ஸ்னு வரும். இதே வேவோட டைரக்ஷன் வந்து இசட் ஆக்சிஸ்னா மைனஸ் கே இசட்னு வரும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணா வேவ் டைரக்ஷனை வச்சு இந்த பிராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணும். மற்றபடி சில புக்ல சைனுக்கு பதில் காசு போட்டிருப்பாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை. நான் ஜென்ரலா சைன் எடுக்கிறேன். நிறைய கொஸ்டின்லயே அப்படிதான் இருக்கும். சில நேரங்கள்ல காசு இருக்கும். அது இருந்தா ஒன்னும் இஷ்யூ கிடையாது. இது ஒண்ணு. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா உங்களுக்கு சில நேரங்கள்ல கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகாட்டின்னு கூட இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கும். அதுவும் பிரச்சனை இல்லை. அதுவும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படியே வச்சுக்கலாம். கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகாட்டி போட்டாலும் ஒண்ணுதான், ஒமேகாட்டி மைனஸ் கேஎக்ஸ் போட்டாலும் ஒண்ணுதான். அவ்வளவுதான்ப்பா. இது வந்து என்ன அப்படின்னா ஹெட்ஸோட எக்ஸ்பெரிமெண்டல் கான்செப்ட், எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட், எக்ஸ்பெரிமெண்டல் எக்ஸ்பிளனேஷன் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒன்ஸ் ஹெட்ஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மேக்ஸ்வெல்லும் ஹெட்ஸும் சேர்ந்துகிட்டு இந்த இஎம் வேவை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இஎம் வேவ்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் எல்லா ப்ராப்ளம்ஸும் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எனி ஆக்சிலரேட்டட் சார்ஜ் வில் ப்ரொடியூஸ் இஎம் வேவ்ஸ். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டே ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை எழுதிட்டாங்க. Second property, EM waves are non-mechanical wave, which means this wave does not require any medium to propagate. அதாவது EM wave travel பண்றதுக்கு ப்ராபகேட் ஆகுறதுக்கு மீடியம் சப்போர்ட் தேவையில்ல. மீடியம் சப்போர்ட் தேவையில்லாத வேவ நான் மெக்கானிக்கல் வேவ்னு சொல்லுவோம். இது செகண்ட் ப்ராப்பர்ட்டி. தண்ணியில கல்ல தூக்கி போட்டா வேவ் ஜெனரேட் ஆகும். ஆனா அந்த வேவ் ஜெனரேட் ஆகுறதுக்கு தண்ணிங்கிற மீடியம் வேணும். இப்படி மீடியம் சப்போர்ட்ல டிராவல் ஆகுற வேவ் மெக்கானிக்கல் வேவ். மீடியம் சப்போர்ட் இல்லாமலே
இஎம் வேவ் டிராவல் ஆகும். அதனால அது நான் மெக்கானிக்கல் வேவ்னு சொல்றாங்க. இது செகண்ட் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, தேர்ட் ப்ராப்பர்ட்டி இஎம் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு சொல்லலாம். ஏன் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா இஎம் வேவ் ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு காரணமா இருக்கிற எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இந்த வேவ் டிராவல் ஆகுது. இப்ப நான் தான் வேவ், நான் யாரால ப்ரொடியூஸ் ஆகுறேனோ அவங்களுக்கு பெர்பெண்டிகுலரா டிராவல் ஆனா என் பேர் டிரான்ஸ்வர்ஸ் வேவ். பேரலா டிராவல் ஆனா லாங்கிடியூடினல் வேவ். அதனால தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா இஎம் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு சொல்லலாம். இதுல நீங்க ஏதாவது ஒரு டைரக்ஷன் எழுதலாம். சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒய் டைரக்ஷன்ல இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இசட் டைரக்ஷன்ல இருக்குன்னா வேவ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாயிண்ட் எழுதுறப்ப அந்த டைரக்ஷனை பத்தி சேர்த்து எழுதலாம். ஃபோர்த் பாயிண்ட் இஎம் வேவ்ஸ் எல்லாருமே லைட் ஸ்பீட்ல டிராவல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. லைட் ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸ்வெல் ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காரு. என்ன ஃபார்முலானா 1/√μ0 ஹெட்ஸ் ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காரு. E0/B0 எழுதலாம். மேக்சிமம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்சிமம் மேக்னெட்டிக் ஃபீல்ட டிவைட் பண்ணாலும் லைட் ஸ்பீட் கிடைச்சிரும். இல்லைன்னா ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா லைட் ஸ்பீட் கிடைச்சிரும். நான் பர்சனலா நோட்ஸ்ல μ0 ε0 வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி C is equal to 3 into 10⁸ மீட்டர்/செகண்ட் வெரிஃபை பண்ணி காமிச்சிருப்பேன். நீங்க தியரி எக்ஸாம்ல அதையும் சேர்த்து எழுதலாம், நல்லா இருக்கு. ஆரம்பத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எல்லாம் லைட் ஸ்பீட்ல டிராவல் ஆகும் அப்படின்னு சொன்னவங்க லேட்டரா என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் மாத்துறாங்க. லைட்டே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ல ஒரு சின்ன பார்ட் தான். விசிபிள் லைட் இல்லாம இன்விசிபிளாவும் சில செக்மெண்ட்ஸ் இருக்கு, அதுவும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்க்குள்ளதான் வரும் அப்படின்னு அந்த லிஸ்ட கொடுக்குறாங்க. ஐஆர், ஆர்எஃப், மைக்ரோவேவ், யூவி, எக்ஸ்ரே, காமாரே பிளஸ் விசிபிள் லைட், இவங்க எல்லாருமே சேர்ந்தது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இவங்க எல்லாரும் 3 into 10⁸ மீட்டர்/செகண்ட்ல டிராவல் பண்ணுவாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா அப்படிங்கிறாங்க. இது வந்து ஃபோர்த் ப்ராப்பர்ட்டியா நீங்க எழுதலாம். ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி, சப்போஸ் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஏதாவது ஒரு மீடியம்ல டிராவல் ஆகுதுன்னா அப்ப அதோட ஸ்பீட் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம பொதுவா மீடியம்னா நம்ம என்ன பண்ணுவோம், μ0 பக்கத்துல μr, ε0 பக்கத்துல ε0 போட்டுருவோம். அந்த மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு இப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதுல இருக்கிற 1/μ0 ε0க்கு பதில் நம்ம C எழுதலாம். அப்ப V is equal to C/√μr into ε0 வரும். கிராஸ் பண்ணுங்க. அப்ப √μr into ε0 is equal to C/V வரும். ஸ்னெல்லா படி C/Vங்கிறது ரிஃப்ராக்டிவ். இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா எழுதலாம். மீடியம்னா கண்டிப்பா லைட்டோட ஸ்பீட் என்ன ஆகும்னா ஏர் ஆர் வேக்கம் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸ்ல இருக்கிற ஸ்பீடோட கம்மியா இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி. ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டிக்கு அப்புறம் சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டில ஏன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வேவ்னு சொன்னாங்க அப்படிங்கிற அந்த எக்ஸ்பிளனேஷன் எழுதலாம். சின்ஸ் இஎம் வேவ்ஸ் ஆர் ஒபே ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன். அப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ப்ரொடியூஸ் ஆகுற அந்த சம்திங் வேவோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் ஒபே பண்றதுனால அதுக்கு வேவ்னே பேர் வச்சாங்க. எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கான்ட்ரிபியூஷன்ல வரதுனால இஎம் வேவ்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா சொல்லிட்டாங்க. இது வந்து சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி எழுதலாம். செவன்த் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இஎம் வேவ்ஸ் வந்து டஸ் நாட் ஹாவ் எனி சார்ஜ். இஎம் வேவ் ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு உங்களுக்கு சார்ஜ் வேணும். ஆனா ப்ரொடியூஸ் ஆன இஎம் வேவ்ல என்ன கிடையாதுன்னா எந்த சார்ஜுமே கிடையாது. இப்ப விசிபிள் லைட் எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். விசிபிள் லைட்ல சார்ஜ் இருந்திருந்தா அது நம்ம பாடியில படுறப்ப நம்மளுக்கு ஏதோ ஒரு இம்பாக்ட் லைக் எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணிருப்போம். ஆனா இஎம் வேவ்ஸ்ல உங்களுக்கு சார்ஜ் எதுவும் இல்லாததுனால அது நம்ம உடம்புல பட்டாலும் நம்மளுக்கு ஒண்ணும் ஆக மாட்டேங்குது. இது செவன்த் ப்ராப்பர்ட்டி. நீங்க தியரி எக்ஸாம்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இஎம் வேவ்ஸ் பத்தி பேசுறாங்கன்னா இந்த 7 ப்ராப்பர்ட்டிஸை நீங்க என்ன பண்ணலாம்னா ஹைலைட் பண்ணலாம். எய்த் ப்ராப்பர்ட்டி வந்து ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டெரைவ் பண்ணி காமிச்சிருப்பேன். அது ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காண்டி டெரைவ் பண்ணி காமிச்சிருப்பேன். இன்னைக்கு கிளாஸ்ல நான் அதுக்குள்ள போகல, நீ அதை நோட்ஸ் எடுத்து பார்த்துக்கோ. நைன்த் ப்ராப்பர்ட்டில ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் டெரைவ் பண்ணிருப்பேன். அதை நான் லிஸ்ட்ல எழுதிக்கிறேன். டெரைவ் பண்ணி காமிக்கல, எழுதிக்கிறேன். 1/2 ε0 E0² இப்படி எழுதலாம். ஆர்எல்ஸ் 1/2 B0²/μ0 எழுதலாம். இப்ப நான் இங்க எழுதியிருக்கிற டேர்ம் என்னன்னா ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இது வந்து என்ன அப்படின்னா நைன்த் ப்ராப்பர்ட்டி. 10th ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா மொமெண்டமோட ஃபார்முலா எழுதியிருப்பேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட மொமெண்டம் ஃபார்முலா. இன்னைக்கு நம்ம ஒரு 2-3 ப்ராப்ளத்துல இந்த ஃபார்முலாவை பயங்கர எஃபெக்டிவா யூஸ் பண்ணுவோம். எனர்ஜி பை சின்னு சொல்லலாம். மொமெண்டமா நான் பீன்னு டினோட் பண்ணிருக்கேன். இந்த ஃபார்முலாவுக்கு பெருசா என்ன கிடையாது அப்படின்னா பயங்கரமான எவிடன்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம வந்து ஐன்ஸ்டீன் தியரி படி இந்த ஃபார்முலாவை என்ன பண்ணிக்கலாம்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஐன்ஸ்டீன் தியரி படி எனர்ஜியோட ஃபார்முலா mc². mc² சியும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா mcன்னு வரும். அப்போ மாஸ் இன்டு வெலாசிட்டினா அது மொமெண்டமா தான் மீன் பண்ணும். அப்ப டைமென்ஷனலா இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா கரெக்ட். இது வந்து நீங்க 10th ப்ராப்பர்ட்டியா எழுதலாம்.
11th ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, சப்போஸ் ஒரு அப்சார்பிங் சர்ஃபேஸ் இருக்கு. இந்த அப்சார்பிங் சர்ஃபேஸ்ல ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் பட்டுருச்சு. அப்போ மொமெண்டமோட ஃபார்முலா என்ன? U by C. பட்டு எல்லாமே அப்சார்ப் ஆயிடுச்சுன்னா மொமெண்டமோட ஃபார்முலா என்ன ஆகும்? U by C ன்னு வரும். சப்போஸ் ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கு. இதுல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் பட்டுட்டு அப்படியே கம்ப்ளீட்டா ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. அப்ப நீங்க சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். விச் மீன்ஸ் ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஃபைனல் மொமெண்டம் இனிஷியல் மொமெண்டம் ரெண்டுமே ஈக்குவல். அப்போ உங்களுக்கு U by C மைனஸ் U by C தான் வரும். ஆனா ரிஃப்ளெக்ட் ஆகுறப்போ உங்களுக்கு டைரக்ஷன் மாறுறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா மைனஸ் போடணும். அப்போ -2U by C வரும். மைனஸை ரெஃப்யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க வந்து 11th ப்ராப்பர்ட்டியா எழுதலாம். எல்லாமே எழுதணும் அவசியம் இல்லை. ஒரு 6 to 7 எழுதுனா போதும். இதுல 8 and 9 வந்து கொஞ்சம் டெரிவேஷனா இருக்கும், இன்டகிரேஷன் செக்மெண்டா இருக்கும். அது நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டீடைல்டா சொல்லி கொடுத்துருப்பேன். நீ அதை ஃபாலோ பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் 12th ப்ராப்பர்ட்டி ஜெனரல் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான். எங்கெல்லாம் வேவ் அப்படிங்கிற வார்த்தை வருதோ அங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த ப்ராப்பர்ட்டியை இந்த டேர்ம்ஸை பயன்படுத்தலாம். வேவ்னாவே நம்ம இப்படிதான் டிரா பண்ணுவோம். இதுல ஒரு வேவ் எவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்ணுதோ அதை வேவ் லென்த்னு சொல்லலாம். ஒரு வேவ் ஜெனரேட் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதோ அதுக்கு பேர் டைம் பீரியட். ஒரு செகண்ட்ல எத்தனை வேவ் ஜெனரேட் ஆகுதோ அதுக்கு பேர் ஃப்ரீக்வன்சி. வேவ் டிராவல் ஆகும். வேவோட ஸ்பீட பேசிக்கா டிஸ்டன்ஸ் பை டைம்னு எழுதலாம். நான் ஒன் வேவ்னு சொல்றேன். ஒன் வேவுக்கான டிஸ்டன்ஸ் வேவ் லென்த், ஒன் வேவுக்கான டைம் பீரியடு. இதுல இருந்து விஎன்இ சீனு கூட மாத்திக்கலாம். லைட் ஸ்பீடுங்கிறதுனால சீனு மாத்திக்கலாம். 1/t பதில் ஃப்ரீக்வன்சின்னு போட்டுக்கலாம். லைட் ஸ்பீடுக்கான இன்னொரு ஃபார்முலா கிடைச்சிருச்சு. ஆல்ரெடி நம்ம சில ஃபார்முலா வச்சிருக்கோம். அது இல்லாம என்ன ஆயிருக்குன்னா இன்னொரு ஃபார்முலா கிடைச்சிருக்கு. சோ இது இல்லாம வேற என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு கேட்டா, ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டிங்கிற டேர்மை உள்ள எடுத்துட்டு வரேன். ஆங்குலர் வெலாசிட்டினா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். நான் ஒன் வேவ் அப்படிங்கிற ப்ராக்ரஸ் போறேன். ஒன் வேவ்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் 360 டிகிரி. ஒன் வேவுக்கான டைம் கேபிட்டல் டி. 1/T பதில் ஃப்ரீக்வன்சின்னு என்ன பண்ணலாம்னா எழுதலாம். அதே மாதிரி இந்த இடத்துல கேன்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு பாருங்க. கேனா வேவ் நம்பர். வேவ் நம்பரோட ஃபார்முலா 2π/λ. ஒமேகாவையும் கேவையும் வச்சுக்கிட்டு லைட் ஸ்பீடுக்கு இன்னொரு புது ஃபார்முலா எழுதலாம். விச் இஸ் ω/k. சந்தேகமா இருந்தா நீங்க ஒமேகாவையும் கேவையும் டிவைட் பண்ணி பாருங்களா. இந்த ரிசல்ட் என்ன ஆயிருந்தா இது வந்து வேவோட ஃபண்டமெண்டல். எங்கெல்லாம் வேவ்னு வருதோ அங்கெல்லாம் என்ன ஆயிருந்தா இந்த ஃபண்டமெண்டல்ஸ் வந்துடும். அவ்வளவுதான்ப்பா. இதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் EM வேவ். நான் இப்போதைக்கு உனக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இதை பத்தி பெருசா என்ன பண்ணலாம்னா டெரைவ் பண்ணி காமிக்கல. இன்னொரு ப்ராப்பர்ட்டி கூட இருக்குப்பா, இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டிங்கிறது ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி இன்டு சி. இதுதான் 10th பாயிண்டா நான் டெரைவ் பண்ணி காமிச்சிருப்பேன். 11th ஃபுல்லா இந்த மொமெண்டம் பத்தி பேசியிருப்பேன். 12th இது எழுதியிருப்பேன். இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. இதையும் டெரைவ் பண்ணி காமிச்சிருப்பேன். இன்டென்சிட்டியோட டெஃபினிஷன் ஃபார்முலா பவர் பை ஏரியா. பவர் பை ஏரியாங்கிற இந்த டெஃபினிஷன் ஃபார்முலாவை அப்டேட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா மேல எழுதியிருக்கிற ரிசல்ட் வரும். அவ்வளவுதான். இதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் EM வேவ். இப்ப இதை வச்சு நாம என்ன பண்ணலாம்? JEE 2024 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நம்ம நார்மலா கிளாஸ்ல வந்து டைரக்ஷன் பேஸ்டு ப்ராப்ளம் வரப்போ ரொம்ப காம்ப்ளெக்ஸா நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அந்த மாதிரி 2024ல எனக்கு பெருசா எதுவும் வரல. கேஷுவலா இருந்தது. ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து 2024 கொஸ்டின் வந்து பயங்கர காம்ப்ளெக்ஸ், இது மாதிரி நம்ம ஒரு ஸ்டைல் படிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவும் என்ன ஆகலன்னா வரல. 2020ல வந்திருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து தொடர்ச்சியா பாக்குறேன். EMBSக்கு வந்து நான் கிளாஸ்ல உனக்கு என்ன நடத்தி இருக்கணும் அது எல்லாத்தையும் படிச்சுட்டா ஈஸி. நீ எதுவுமே படிக்காம போனா எல்லா லெசனுமே கஷ்டம் தான். நீ எல்லாத்தையும் படிச்சுட்டு போனா ஈஸியா இருக்கும். இப்ப JEE 2024 அந்த PDF எடுத்துக்கங்க. இன்னொரு மொபைல்ல எடுத்துக்கங்க. கொஸ்டின் இருக்கிற பேஜ்லயே இருங்க. யாரும் ஆன்சர் இருக்கிற பேஜுக்கு போவேனா. ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. நான் கொஸ்டினை ரீட் பண்றேன். நீ கொஸ்டினை பாரு. கொஸ்டினை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீ லிசன் பண்ண ஆரம்பிச்சு சொல்யூஷன் பேஜ்ல போய் சொல்யூஷன் என்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்க வேணாம். The electric field in an electromagnetic wave is given by E vector is equal to I cap into 40 cos omega of T divided by Z minus C Newton Coulomb inverse. The magnetic field induction of this wave in SI unit is. எலக்ட்ரிக் ஃபீல்ட ஒரு ஈக்குவேஷனா கொடுத்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஈக்குவேஷனா அப்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஈக்குவேஷன் ஒன்றும் கிடையாது. B நாட்னு போட்டுருங்க. B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு B நாட்னு போட்டு இந்த ஃபங்க்ஷனை மாத்தாம எழுதிருங்க. அப்ப காஸ் ஆஃப் ஒமேகா இன்டூ T மைனஸ் Z பை C. ஏன் ஃபங்க்ஷனை மாத்தக்கூடாதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப இங்க என்ன ஃபங்க்ஷன் வருதோ அதே ஃபங்க்ஷன் தான் இங்க வரும். ஒரே மாதிரி இருக்குங்கிறத டெக்னிக்கலா நம்ம இன்ஃபேஸ் அப்படிங்கிற வேர்ட்ல கால் பண்ணலாம். இவங்க ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் டிராவல் பண்றப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா டிராவல் ஆகும்.
பட் ஒரே மாதிரி அப்படிங்கறதுனால இந்த ஃபங்க்ஷனும் இந்த ஃபங்க்ஷனும் மாறாது. இப்படிதான் நான் உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ்ல நிறைய ப்ராப்ளம் நடத்தியிருப்பேன். இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வேணும். டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் க்ளூ. டைரக்ஷன் ஆஃப் வேவ் இஸ் ஈக்குவல் டு டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிராஸ் ப்ராடக்ட் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதுதான் க்ளூ. இப்ப வேவோட டைரக்ஷன் வேணும். எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. மைனஸ் இசட்னு இருக்கு. இந்த ஃபங்க்ஷனோட பிராக்கெட்ல போய் வேவ் டைரக்ஷனை கலெக்ட் பண்ணிக்கணும். இசட்னா கே கேப், மைனஸ் நடுவுல இருந்ததுன்னா பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸ் அர்த்தம். அப்ப பிளஸ் கே கேப்னு போட்டுருலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இங்க இருக்கு ஐ கேப், அப்ப ஐ கேப்னு போட்டுருலாம். இதை வச்சு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நம்ம எக்ஸாமைன் பண்ணணும். ஆன்சர் கே வரணும். அப்ப இங்க என்ன போடலாம்? ஜே போடலாம். ஜே போட்டா ஐ கிராஸ் ஜே கேன்னு வந்துடும். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்னவா இருக்குன்னா ஜே கேப்பா இருக்கு. அதை இங்க சேர்த்துட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு பி நாட் வேணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சி இஸ் ஈக்குவல் டு இ நாட் பை பி நாட். இதுல இருந்து பி நாட் கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன ஆகும்னா இ நாட் பை சின்னு வரும். அதை இங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்ப பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜே கேப், பி நாட்டுக்கு பதில் இ நாட் பை சி காஸ் ஆஃப் ஒமேகா இன்டூ டி மைனஸ் இசட் பை சி. அவ்வளவுதான் முடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். செகண்ட் கொஸ்டின் இருக்கு. An alternating voltage of amplitude 40 volt and frequency 4 kilohertz is applied directly across a capacitor of 12 microfarad. The maximum displacement current between the plates of capacitor is nearly அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேக்சிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கேட்டிருக்காங்க. மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷனுக்குள்ளதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்ங்கிற டைட்டில் வரும். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்ங்கிற கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது சம்டைம்ஸ் நீ நார்மலா புக்ல படிச்சு பார்த்தா கஷ்டமா இருக்கும். நான் நடத்தினதுக்கு அப்புறம் அது ஈஸியா புரியும். நான் உனக்கு தெளிவா நடத்துறேன். நான் ஆல்ரெடி சொன்னதான், சில பேட்சுக்கு இதை நடத்தி இருக்கேன், சில பேட்சுக்கு நடத்தல. ஸோ இந்த வீக்ல எல்லாருக்குமே அது என்ன ஆயிரும் அப்படின்னா கவர் ஆயிரும். ஸோ இப்போ பாயிண்ட் என்னன்னா தே ஆர் ஆஸ்கிங் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டோட ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா சி இன்டூ டிவி பை டிடி. விங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஏசி சப்ளையோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அது எழுதணும். வி இஸ் ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி. விஎம்ங்கிறது மேக்சிமம் வோல்டேஜ். மேக்சிமம்னாலும் ஆம்பிளிடியூட்னாலும் பீக்னாலும் ஒண்ணுதான். அது 40ன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு தெரியும் ஒமேகானா 2π ஃப்ரீக்வன்சி. அப்ப சைன் 2π ஃப்ரீக்வன்சி எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 4 கிலோ ஹெட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. 4 கிலோ ஹெட்ஸ்னா 4000 ஹெட்ஸ். டி ரீடைன் பண்றேன். அப்போ 40 சைன் 2π இன்டூ 4000னா 8000 π டின்னு ஒண்ணு. அப்படியே இது அப்படியே என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. அப்ப ஐ சஃபிக்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு சி கொஸ்டின்ல எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 12 மைக்ரோ ஃபேரட்னு கொடுத்திருக்காங்க. டி பை டிடி ரீடைன் பண்றேன். விக்கு பதில் 40 சைனு 8000 பை டி அப்படின்னு எழுதி இதுல 40 வெளியே எடுத்துடலாம். அப்ப 12 இன்டூ 10⁻⁻6 இன்டூ 40 வெளியே வந்துருச்சு. சைனை டிஃபரன்சியேட் பண்ணா உங்களுக்கு காஸ் 8000 பை டின்னு வந்துடும். 8000 பை டியை டிஃபரன்சியேட் பண்ணா 8000 பைன்னு வந்துடும். இது ஐடி. அவங்க ஐடி மேக்ஸ் கேட்டிருக்காங்க. பொதுவா ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து மேக்சிமம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த ஈக்குவேஷனை டிஃபரன்சியேட் பண்ணி 0 போட்டு அப்படியெல்லாம் போகணும். அதுதான் கண்டிஷன் ஃபார் மேக்சிமம் ப்ரொசீஜர். பட் லக்கிலி இந்த ஈக்குவேஷன்ல காஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. சைன் ஃபங்க்ஷனோ காஸ் ஃபங்க்ஷனோ இருந்தா அதை அவாய்ட் பண்ணி எழுதிட்டா எனக்கு மேக்சிமம் கிடைச்சிடும். அவ்வளவுதான்ப்பா. இதுக்கப்புறம் இதை நீங்க மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அது உங்களோட பொறுப்பு. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னா என்னன்னு இன்னும் சில பேட்சுக்கு நடத்தலைனாலும் ப்ராப்ளம் டீல் பண்றது ஈஸி. ஃபார்முலா தெரிஞ்சா பண்ணிடும். நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் உருப்படியா புரியாததுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னாவே ஏதோ கஷ்டமான விஷயம்னு அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அப்படி கிடையாது, பயங்கர சிம்பிள். சில பேட்சுக்கு நடத்தி இருப்பேன், நடத்தினவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நடத்தாதவங்களுக்கு இப்ப நான் நடத்துறப்ப அது எவ்வளவு சிம்பிள் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஓவர். தேர்ட் கொஸ்டின் போறேன். Electromagnetic waves travel in a medium with speed 1.5 into 10⁸ meter per second. The relative permeability of the medium is 2. The relative permittivity will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேவ் மீடியம்ல டிராவல் ஆகுறப்ப அதோட ஸ்பீட் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி கொடுத்துட்டு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி கேட்டிருக்காங்க. நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன். அவ்வளவுதான். ரூட் ஆஃப் மியூ ஆர் இன்டூ எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு சி பை வி.
ரூட் ஆஃப் மியூ ஆர் கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க 2 எப்சலான் ஆர் கேட்டிருக்காங்க. சி லைட் ஸ்பீட் இன் ஏர் அது 3 into 10⁸. வி அதே லைட் ஸ்பீட் இன் மீடியம் அது 1.5 into 10⁸ கொஸ்டின்ல இருக்கு. 10⁸ 10⁸ கேன்சல் ஆயிடும். 3 1.5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணா ரூட் கேன்சல் ஆகி 2 into எப்சலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு 4 வரும். இதுல இருந்து எப்சலான் ஆர் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி கண்டுபிடிச்சா 2 வரும். முடிஞ்சிருச்சு. கரெக்டான ஃபார்முலாவை பிக் பண்ணும். கரெக்டான ஃபார்முலாவை நீ பிக் பண்ணணும்னா இதை நடத்தி இருக்கேன் திருப்பி. நான் இப்போ இந்த ப்ராப்ளம் டீல் பண்றப்ப நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நான் இங்க இருந்து பிக் பண்ணிக்கலாங்கிறதுனால நான் நடத்தியிருக்கேன். நான் ஒரு சில விஷயங்கள் தான் நடத்தல. அதாவது இதை டெரைவ் பண்ணி காமிக்கல, இதை டெரைவ் பண்ணி காமிக்கல. அது நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடத்துறப்பே சொல்லிட்டேன். அந்த டெரிவேஷன் வந்து நீ ஒன்ஸ் டெரைவ் பண்ணி பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஃபைனல் ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டேன். ஆல்ரெடி நான் உனக்கு ரெகுலர் கிளாஸ்ல அதை டீல் பண்ணிட்டதுனால இப்ப பண்ணல. 4th question எடுங்க. In the given electromagnetic wave, E suffix y is equal to 600 sin omega t minus kx volt meter inverse. Intensity of associated light beam is அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேவ் வர்றதுக்கு காரணமா இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இன்டென்சிட்டி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி இன்டு சி. ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டிக்கு 2 ஃபார்முலா இருக்கு. கிவன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவேஷன் இருக்கிறதுனால நான் இந்த ஃபார்முலா எழுதுறேன். அப்போ 1/2 எப்சிலான் நாட் இ நாட் ஸ்கொயர்டு இன்டு இந்த சி. 1/2 ரீடைன். இந்த எப்சிலான் நாட்டோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க பிராக்கெட்ல 9 into 10⁻−12. இ நாட் வேணும். இ நாட்னா இந்த வேல்யூ. எப்படி பாருங்க, ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் எழுதுறப்ப ஃப்ரண்ட்ல இருக்கிற வேல்யூ தான் மேக்ஸிமம் வேல்யூ. இ நாட் பி நாட்லாம் ஃப்ரண்ட்ல இருக்கிற வேல்யூ. அப்ப 600 இருக்கு. அப்ப இ நாட் ஸ்கொயர்னா 600 ஸ்கொயர்டு. சி லைட் ஸ்பீடு 3 into 10⁻. சிம்பிளிஃபை பண்ணா முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், சிம்பிள். ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா பண்ணிடலாம். ஸோ 4th question ஓவர். 5th question. Average force exerted on a non-reflecting surface at normal incident is 2.4 into 10⁻⁻4 Newton. If 360 watts per centimeter squared is the light energy flux during span of 1 hour 30 minutes, then area of surface அப்படின்னு கேட்டிருக்காங்க. 360 watts per centimeter squaredங்கிறது இன்டென்சிட்டி. பாருங்க, பவர் பை ஏரியா. பவரோட யூனிட் தான் வாட்ஸ், ஏரியா மீட்டர் ஸ்கொயர்ல வரும். அப்ப இன்டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுல ஒரு சம வேர்ட் இருக்கு நம்மளுக்கு. இந்த கொஸ்டினை வந்து இப்படி ஆரம்பிக்கலாங்கிறதுக்கு ஒரு க்ளூ இருக்கு. நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்னா அப்சார்பிங் சர்ஃபேஸ். அப்சார்பிங் சர்ஃபேஸ்ல மொமெண்டம்கான ஃபார்முலா இருக்கு. இந்த மொமெண்டமா ஃபோர்ஸா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாலும், எனர்ஜியை வந்து இன்டென்சிட்டியா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாலும் நம்மளுக்கு சக்சஸ் கிடைச்சிடும். நான் அதை தான் பண்ண போறேன். மொமெண்டமோட ஃபார்முலா எனர்ஜி பை சி. எனர்ஜியோட டெஃபனிஷன் என்ன அப்படின்னா பவர் இன்டு டைம். சி ரீடைன் பண்றான். இந்த டைமை கீழே கொண்டு வந்துட்டா மொமெண்டம் பை டைம்னு வந்துடும். சி ரீடைன் பண்றா. பவருக்கு பதில் என்ன பண்றேன்னா இன்டென்சிட்டி இன்டு ஏரியான்னு எழுதி. அவ்வளவுதான். ஜஸ்ட் இருக்கிற ஃபார்முலா தான் மேனிபுலேட் பண்றேன். மொமெண்டம் பை டைம்ங்கிறது நியூட்டன் செகண்ட் லா படி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டென்சிட்டி இன்டு ஏரியா பை சி. அவங்க ஏரியா தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபோர்ஸ் இன்டு சி பை இன்டென்சிட்டின்னு வந்துடும். ஃபோர்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க எவ்வளவு அப்படின்னா 2.4 into 10⁻−4. சி லைட் ஸ்பீட் நம்மளுக்கு தெரியும் 3 into 10⁸. இன்டென்சிட்டி வேணும். இன்டென்சிட்டி வந்து 360 வாட்ஸ் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இருக்கு. அதை மீட்டர் ஸ்கொயர்டா மாத்தினா கீழே 10⁻−4ன்னு வரும். அது மேல போயிருச்சுன்னா 10⁴ எழுதி. இப்ப நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எழுதிக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற ஃபார்முலாவை தான் நான் என்ன பண்றேன், ரீஒர்க் பண்றேன். ரீஒர்க் பண்ணி நியூட்டனோட செகண்ட் லா இது எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துறேன். நானும் உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ்ல என்ன பண்ணிருப்பேன்னா ஃபோர்ஸ் வர மாதிரி ப்ராப்ளம்ஸ் நடத்திருப்பேன். அப்ப இஎம் வேவ்ஸ்ல அப்பப்ப என்ன ஆகும்னா சர்ஃபேஸ்ல படுறப்ப ஃபோர்ஸ், ப்ரெஷர் இந்த மாதிரி டேம் உள்ள வர மாதிரி என்ன பண்ணலாம், கொஸ்டின் கேட்கலாம். நானும் உங்களுக்கு ப்ராப்ளம் நம்பர் 50க்கு மேல பாத்தீங்கன்னா 54, 55ல பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா அதிகமா யூஸ் பண்ற மாதிரி ஃபோர்ஸும் உள்ள வர மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். செக் பண்ணி பாத்துக்கோங்க. 6th ப்ராப்ளம் எடுங்க.
A plain electromagnetic wave is propagating along x direction. It has a wavelength of 4 millimeter. If electric field in y direction with maximum magnitude of 60 volt meter inverse, the equation for magnetic field is அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா ஈக்குவேஷன்ஸ்லயும் சைனுங்கிற ஃபங்க்ஷன் தான் இருக்கு. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதிடலாம். B is equal to என்ன அப்படின்னா B0 சைனு. நான் ஜென்ரலா ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ்ன்னு எழுதுறேன். பட் ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலயும் பார்த்தா கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டி இந்த எஃபெக்ட் தான் டாமினேட் ஆயிருக்கு. அதனால கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டின்னு எழுதிட்டா மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட் டெஸ்ட்ல நாம டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும், B0 கண்டுபிடிக்கணும், கே கண்டுபிடிக்கணும், ஒமேகா கண்டுபிடிக்கணும். ஒரு லாங் டிராவல் நம்ம டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அதுல போட்டா நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா ஆன்சர் வந்துடும். ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் கண்டுபிடிப்போம். டைரக்ஷன் ஆஃப் வேவ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிராஸ் ப்ராடக்ட் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு எழுதலாம். வேவ் டைரக்ஷன் வேணும். கொஸ்டின்ல அவங்களே தெளிவா சொல்லியிருக்காங்க. வேவ் இஸ் ப்ராபகேட்டிங் அலாங் எக்ஸ் டைரக்ஷன். பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் தான் நான் கேஎக்ஸ் போட்டு நடுவுல மைனஸ் போட்டிருக்கேன். ஸோ அவங்க சொன்னதுக்கு தான் நான் ஈக்குவேஷனையும் என்ன பண்ணிருக்கேன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கேன். ஸோ வேவோட டைரக்ஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன், அப்ப ஐ கேப்னு போட்டுடலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கொஸ்டின்ல அவங்களே தெளிவா சொல்லிட்டாங்க ஒய் டைரக்ஷன் அப்படின்ட்டு, அப்ப ஜே கேப்னு போட்டுடலாம். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஆன்சர் ஐ வரணும்னா இங்க கே போடணும். கேனா இசட் ஆக்சிஸ் அர்த்தம். இசட் ஆக்சிஸ் அப்படின்னா நீங்க சஃபிக்ஸ்ல இசட் போட்டுடலாம். நீங்க டைரக்ஷன் வந்து கே கேப் அப்படின்னு போடலாம், அது ஒரு ஸ்டைலு. சஃபிக்ஸ்ல இசட் போடுறது ஒரு ஸ்டைல். அந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டைரக்ஷனை நொட்டேஷன்ல அப்டேட் பண்ணிட்டேன். அடுத்து எனக்கு B0 வேணும். C is equal to E0 by B0. From this B0 கண்டுபிடிச்சா என்ன ஆகும்னா E0 by C வரும். E0 கொஸ்டின்ல 60 வோல்ட் மீட்டர் வருஷம் இருக்கு. C 3 into 10 power 8. சால்வ் பண்ணா 20 into 10 power minus 8 வரும். ஃபர்தரா சால்வ் பண்ணா 2 into 10 power minus 7 வரும். ஸோ B0 எனக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து K வேணும். K-ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா 2π by lambda. லாம்டா வந்து உங்களுக்கு 4 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதை மீட்டருக்கு மாத்திட்டேன். வேவ் லென்த் 4 மில்லிமீட்டர். இதையும் கேன்சல் பண்ணா π/2ன்னு வந்துடும். மேல போயிருச்சுன்னா 10 பவர் + 3 ஆயிரும். கேவும் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒமேகா வேணும். நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒமேகாவை ஈஸியா டீல் பண்ணிடுவேன். C is equal to ஒமேகா by K. From this ஒமேகா கண்டுபிடிச்சா K into C வந்துடும். K π/2 into 10 power minus 3. C லைட் ஸ்பீடு 3 into 10 power 8. எதை மல்டிப்ளை எல்லாம் பண்ணவனா அப்படியே உள்ள போட்டு ஏதாவது காமனா எடுக்க முடியும்னா எடுங்க. நீங்க அப்படி டேட்டாஸ்லாம் உள்ள போட்டு காமனா எடுத்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் டி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா இதுக்கு எண்ட் ரிசல்ட்டா வரும். நீ இவ்வளவுலாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில டேட்டா கண்டுபிடிச்சிட்டாவே நீ என்ன பண்ணிடலாம், ஆப்ஷனை ஃபைனலைஸ் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாத்துலயும் இந்த 2 into 10 power minus 7 வரல, எல்லாத்துலயுமே இசட் டைரக்ஷன் வரல. ஸோ எல்லாத்தையும் பண்ணாம 1 or 2 பண்ணிட்டு ஆப்ஷனை வச்சுக்கிட்டே என்ன பண்ணிடலாம், ஆன்சரை ஃபைனலைஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறையாது நம்ம பார்த்திருக்கோம் ரெகுலர் கிளாஸ்ல. 6th one ஓவர். அடுத்து 7th one. The magnetic field in a plane electromagnetic wave is B suffix y is equal to 3.5 into 10 power minus 7 sin of 1.5 into 10 power 3 x plus 0.5 into 10 power 11 t Tesla. The corresponding electric field will be EM wave magnetic field equations கொடுத்துட்டு electric field equation கேட்டிருக்காங்க. அப்ப E is equal to நீங்க என்ன பண்ணலாம், E0 னு போட்டு இதே ஃபங்க்ஷனை ரிப்பீட் பண்ணிடலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் வோல்ட் பெர் மீட்டர்னு எழுதலாம், ஆர் நியூட்டன் பெர் கூலும்னு எழுதலாம். ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் கண்டுபிடிப்போம். டைரக்ஷன் ஆஃப் வேவ் வேணும். உள்ள பிளஸ் இருக்கு, எக்ஸ் இருக்கு. அப்ப நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அப்ப மைனஸ் ஐ கேப்னு போட்டுடலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டோட நொட்டேஷன்ல சஃபிக்ஸ்ல ஒய் இருக்கு, அப்ப ஜே கேப். அப்ப இது மைனஸ் ஐ, இது ஜேனா இங்க கே போட்டா போதும். ஏன்னா கே கிராஸ் ஜே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்னா மைனஸ் ஐன்னு வந்துடும். கே கேப்னா இசட் டைரக்ஷன், அதனால சஃபிக்ஸ்ல இசட் போட்டேன். அடுத்து E0 வேணும். அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். C is equal to E0 by B0. இதுல இருந்து E0 கண்டுபிடிச்சா C into B0 வந்துடும். C 3 into 10 power 8. B0 இங்க இருக்கு 3.5 into 10 power minus 7. இதை கேன்சல் பண்ணா 10ன்னு வரும். 10 into 3.5னா 35. 35 into 3னா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 105 வந்துடும். ஸோ 105.
ஸோ இங்க 105 போட்டா சிம்பிளிஃபை பண்ற ஆன்சர் வந்து டி ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப 7th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் நார்மல் கொஸ்டின் பா. ஏன்னா இதோட கஷ்டமா நம்ம ரெகுலர் கிளாஸ்ல நிறையாவது பார்த்துட்டோம். டைரக்ஷன் லாஜிக்ஸ்ல ஏகப்பட்டது பார்த்தாச்சு. அடுத்து 8th கொஸ்டின். A parallel plate capacitor has capacitance of 20 picofarad. It is connected to 230 volt AC supply with an angular frequency 300 radian per second. The RMS value of conduction current in the circuit and displacement current in the capacitor respectively are அப்படின்னு கேட்டிருக்காங்க. RMS value of conduction current to displacement current கேட்டிருக்காங்க. கண்டக்ஷன் கரண்ட்னா ஒண்ணும் கிடையாது. ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல கெபாசிட்டர்ல கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா டீல் பண்ணிருப்போம். அதான் கண்டக்ஷன் கரண்ட். ஸோ ஐசி இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம்னா வி டிவைடட் பை எக்ஸ் சஃபிக்ஸ் சின்னு எழுதலாம். எக்ஸ் சஃபிக்ஸ் சினா 1 by ஒமேகா சி. இது அப்படியே இங்க போட்டா ஐ சஃபிக்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு வி இன்டூ ஒமேகா இன்டூ சின்னு வந்துடும். விங்கிறது ஆர்எம்எஸ் வேல்யூ. இந்த ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 230 வோல்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து கொஸ்டின்ல எவ்வளவு சொல்லியிருக்காங்க? ஆமா 230 வோல்ட்னு சொல்லியிருக்காங்க. ஒமேகா வந்து உங்களுக்கு 300ன்னு சொல்லியிருக்காங்க. சி வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 200 பிகோஃபாரட்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கண்டக்ஷன் கரண்ட். சால்வ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். கண்டக்ஷன் கரண்ட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஈக்குவல். எப்படி? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஃபார்முலா கொடுத்தேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டோட ஃபார்முலா என்ன? சி இன்டூ டிவி பை டிடி. இதுல விக்கு பதில் வியோட ஈக்குவேஷன் எழுதணும். வியோட ஈக்குவேஷன் என்ன? விஎம் சைன் ஒமேகா டி. கிவன்ல அவங்க கொடுத்திருக்கிறது விஆர்எம்எஸ். விஆர்எம்எஸ் வேல்யூ வந்து விஎம் பை ரூட் 2. இதுல இருந்து விஎம் கண்டுபிடிச்சா என்ன ஆகும்னா விஆர்எம்எஸ் இன்டூ ரூட் 2ன்னு வந்துடும். இந்த விஆர்எம்எஸ் கொஸ்டின்ல 213 இருக்கு. ரூட் 2 ரீடைன் பண்றா, சைன் ரீடைன் பண்றா, ஒமேகாவுக்கு பதில் 300 கொடுத்திருக்காங்க, டி ரீடைன். இது அப்படியே இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. அப்ப ஐடி இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும்? சிக்கு பதில் 200 பிகோஃபாரட் அதை எழுதிட்டா டி பை டிடி ரீடைன் பண்றா. இதுக்கு பதில் 230 ரூட் 2 சைன் 300 டின்னு வந்துடும். இப்ப நீங்க டிஃபரன்சியேட் பண்ணுங்க. 200 இன்டூ 10 பவர் மைனஸ் 12 ரீடைன் பண்றா. இதை டிஃபரன்சியேட் பண்ணா 230 இன்டூ ரூட் 2 ரீடைன். சைன் ஃபங்க்ஷனை டிஃபரன்சியேட் பண்ணா காஸ் 300 டின்னு வந்துடும். 300 டியை டிஃபரன்சியேட் பண்ணா 300 வந்துடும். இது ஐடி. இதுல நீங்க ஐடி மேக்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த காஸ் ஃபங்க்ஷன் போயிடும். இந்த ஐடி மேக்ஸை ரூட் 2ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு ஐடி ஆர்எம்எஸ் கிடைச்சிடும். அப்ப இதை ரூட் 2ஆல டிவைட் பண்ணா 200 இன்டூ 10 பவர் மைனஸ் 12 230 இன்டூ 300 இதே நம்பர் தான். நான் நோட்ஸ்ல இதுவரை எழுதுனேன்ப்பா. எழுதிட்டு நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். ஏன்னா ரெண்டு கரண்ட் ஈக்குவலு, அதனால நம்ம இதை கண்டுபிடிச்சா போதும் அப்படிங்கிற தாட்ல நான் சல்லுன்னு என்ன பண்ணிட்டேன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலா என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா நம்ம எழுதி ரெண்டு ஈக்குவல்னு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், நோட்ஸ்லயே பண்ணிடலாம். அப்போ ரெண்டையும் பாக்குறப்ப ரெண்டு ஈக்குவல்னு புரிஞ்சுக்குவாங்கன்னு அந்த தாட்டுக்கு தான் போனேன். எழுதிக்கிட்டே இருக்கிறப்ப வேற ஏதோ ஒரு ஒர்க் வந்துச்சு, அதை முடிச்சுட்டு இங்க வந்தேன். வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டு ஈக்குவல் தானே, ஏன் இதை எழுதணும்னு வேகமா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். அதனாலதான் நான் உனக்கு இப்ப திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளவுதான், முடிச்சாச்சுப்பா. ரெண்டு கரண்ட்டுமே எப்பயுமே ஈக்குவலா தான் இருக்கும். கண்டக்ஷன் கரண்ட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஈக்குவலா இருக்கும். ஆனா கண்டக்ஷன் கரண்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டோட மீனிங் வேற வேற. அது மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் நடத்துறப்போ உனக்கு தெரிஞ்சிடும். அதான் நான் ஏற்கனவே சொன்னதான், நடத்துனவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நடத்தாத பேட்சுக்கு நடத்துவேன். நடத்துறப்ப பாத்துடலாம். ஸோ 8th கொஸ்டின் ஓவர். அடுத்து 9th கொஸ்டின். If the frequency of electromagnetic wave is 60 million hertz and it travels in air along z direction, then the corresponding electric magnetic field vectors will be mutually perpendicular to each other. And the wavelength of wave கேட்டிருக்காங்க. frequency கொடுத்துட்டு wavelength கேட்டிருக்காங்கப்பா. நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றப்பா. லைட் ஸ்பீட் c is equal to lambda into nu. wavelength கண்டுபிடிச்சா c by nu வந்துரும். லைட் ஸ்பீட் 3 into 10 power 8. wavelength எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 60 மில்லியன் ஹெர்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 60 into 10 power 6. இப்ப எனக்கு என்ன ஆகும்? 10 power 8லயும் 10 power 6லயும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10 power 2 ஆயிரும். ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10. இதையும் கேன்சல் பண்ணா 2. 10 by 2ங்கிறது 5 மீட்டர்னு வந்துடும். ஒரு சாதாரண ப்ராப்ளம்ப்பா. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. 9 to 1 ஓவர். வேவ்லென்த் கொடுத்துட்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டு வேவ்லென்த்னா லைட் ஸ்பீட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். லைட் ஸ்பீட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாங்கிறதுக்கான கோட் வேர்ட் தான் இஎம் வேவ்ங்கிற வார்த்தை. ஏன்னா இஎம் வேவ்ங்கிறது இங்க எதை மீன் பண்ணுதுன்னா போத் விசிபிள் அண்ட் இன்விசிபிள் லைட்டை மீன் பண்ணுது. 10th ப்ராப்ளம். A plane electromagnetic wave propagating in x direction is described by E suffix y is equal to
200 into sine of 1.5 into 10 power 7t minus 0.05x. தி இன்டென்சிட்டி ஆஃப் வேவ் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்சலான் நாட்டோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேவோட ப்ரொடக்ஷனுக்கு காரணமா இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட இன்டென்சிட்டி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி இன்டு சி. ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டிக்கு பதில் என்கிட்ட ரெண்டு ஃபார்முலா இருக்கு. கிவன் டேட்டால எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஹைப்பா இருக்கிறதுனால நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 1/2 எப்சலான் நாட் E நாட் ஸ்கொயர்டு. சி ரீடைனர் 1/2க்கு பதில் 1/2 எப்சலான் நாட் 8.85 into 10 power minus 12 இருக்கு. E நாட் மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அது 200 இருக்கு. அப்புறம் சி இங்க லைட் ஸ்பீடு 3 into 10 power 8. அவ்வளவுதான். சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும். இதான்ப்பா இந்த கொஸ்டினுக்கான உண்மையான ஆன்சர். தப்பெல்லாம் கிடையாது. ஆனா நீ இந்த மாதிரி ப்ராப்ளத்துல ஒரு விஷயத்த செக் பண்ணா நல்லது. நான் இதுவரை இதை சொன்னது இல்லை. இப்ப ஃபர்ஸ்ட் டைமா சொல்றேன். என்னன்னா லைட் ஸ்பீடோட ஃபார்முலா வந்து ஒமேகா பை கே. டிக்கு பக்கத்துல இருக்கிற கேரக்டர் ஒமேகா, எக்ஸுக்கு பக்கத்துல இருக்கிற கேரக்டர் கே. இதை சால்வ் பண்ணா உங்களுக்கு 3 into 10 power 8 வரும். அதை தான் நீங்க இங்க போடணும். சப்போஸ் இது 2 into 10 power 8 வந்துச்சுன்னா அதை தான் இங்க போடணும். ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் மீடியம்ல டிராவல் ஆகுது, அதனால ஸ்பீடு மாறி இருக்குன்னு அர்த்தம். பட் நல்ல கொஸ்டின் செட்டர் மீடியம்னா மீடியம்ங்கிற வார்த்தையை சொல்லிடுவாங்க. அப்ப மீடியம்ங்கிற வார்த்தையை சொல்லிட்டா ஸ்பீடு மாறிடுச்சுன்னு நீ புரிஞ்சுக்கிட்டு சிக்கு பதில் வி ரீப்ளேஸ் பண்ற மாதிரி வரும். நல்ல கொஸ்டின் செட்டர் சொல்லிடுவாங்க. நிறைய கொஸ்டின் செட்டர் இப்ப இந்த கொஸ்டின் எப்படி இருக்கோ அந்த மாதிரிதான் கேட்பாங்க. அதனால இதை நம்ம வெரிஃபை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கண்டிப்பா சிக்கு பதில் 3 into 10 power 8 தான் வரும். இருந்தாலும் இந்த ஒரு ட்ரிக் இருக்கு. எப்ப வேணாலும் கொஸ்டின் செட்டர் என்ன பண்ணலாம், இந்த ட்ரிக்கை உள்ள கொண்டு வந்து உன்னை குழப்பலாம். நீ 3 into 10 power 8ன்னு போட்டிருப்ப, ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கும். ஆனா வெளியே வந்து பார்த்தா அது தப்புன்னு போட்டிருப்பாங்க. ஏன் தப்புனா நீ இந்த ஃபார்முலா வச்சு சி கண்டுபிடிச்சு உள்ள போடணும். ஏன்னா மீடியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மீடியம்ங்கிறத வேர்டா கன்வெர்ட் பண்ணாம நம்பரை வச்சு என்ன பண்ணுவாங்க, கன்வே பண்றதுக்கு பார்ப்பாங்க. அதனால ஏற்கனவே இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடத்திருக்கேன். நம்ம ரெகுலர் நோட்ஸ்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்திருக்கோம். எந்த இடத்துலயும் நான் இந்த பாயிண்ட சொல்லல. கடைசியா சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். இதுக்கு அடுத்து எங்கேயும் வராது, அதனால இப்ப சொல்லிட்டேன். இதையும் மைண்ட்ல வச்சுக்கோ. லைட்டா வெரிஃபை பண்ணிடு. 3 into 10 power 8 வருதான்னு செக் பண்ணிடு. சோ முடிச்சாச்சுப்பா. கொஸ்டின் நம்பர் 10 வந்து ஓவர். அடுத்து என்ன? கொஸ்டின் நம்பர் 11. An object is placed in a medium of refractive index 3. An electromagnetic wave of intensity 6 into 10 power 8 watts per meter squared falls normally on the object and it's absorbed completely. The radiation pressure on the object would be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல போய் படுது. அந்த வேவ் கம்ப்ளீட்டா அப்சார்ப் ஆகுது. அப்ப அந்த ஆப்ஜெக்ட் ஃபீல் பண்ற ப்ரெஷர் என்னன்னு கேட்கறாங்க. ஒரு வேவ் போய் மேல படுது அப்படின்னா ப்ரெஷர் ஃபீல் ஆகும். அது எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. ஆல்சோ மீடியம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இதுல. ஸோ நான் என்ன பண்றேன்னா மொமெண்டம்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா கம்ப்ளீட்லி அப்சார்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மொமெண்டமோட ஃபார்முலா எனர்ஜி பை சி. அங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். எனர்ஜிக்கு பதில் நான் என்ன பண்றேன்னா பவர் இன்டூ டைம்னு எழுதுறேன். சி ரீடைன் பண்றேன். மொமெண்டமை ரீடைன் பண்றேன். டைமை கீழே கொண்டு வாங்க. பவர் பை டைம் இஸ் ஈக்குவல் டு சாரி மொமெண்டம் பை டைம் இஸ் ஈக்குவல் டு பவருக்கு பதில் நான் என்ன பண்றேன்னா இந்த ஃபார்முலா கொண்டு வரேன். இன்டென்சிட்டி இன்டு ஏரியா பை சி ரீடைன் பண்றேன். பவர் பை டைம்ங்கிறது என்ன அப்படின்னா ஃபோர்ஸ். இந்த ஏரியாவை நான் சாரி பவர் இல்ல, மொமெண்டம் பை டைம்ங்கிறது ஃபோர்ஸ். இந்த ஏரியாவை நான் கீழே கொண்டு வந்துட்டேன். இஸ் ஈக்குவல் டு ஐ பை சின்னு வந்துடும். ஃபோர்ஸ் பர் ஏரியாங்கிறது யார் அப்படின்னா ப்ரெஷர். அப்ப நான் ப்ரெஷர் கண்டுபிடிச்சிட்டேன், விச் இஸ் ஐ பை சி. சப்போஸ் அந்த இஎம் வேவ் வந்து உங்களுக்கு வந்து ஏர்ல டிராவல் ஆச்சுன்னா ப்ரெஷரோட ஃபார்முலா இன்டென்சிட்டி பை சி தான். பட் இந்த கொஸ்டின்ல மீடியம்ல டிராவல் ஆகுதுன்னு சொல்றாங்க. மீடியம்ல டிராவல் ஆகுதுன்னா ப்ரெஷரோட ஃபார்முலா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஐ பை சிக்கு பதில் வீணு. ஐ பிரச்சனை இல்ல, கொஸ்டின்ல ஆஃபர் பண்ணிருக்காங்க. எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6 into 10 power 8. எனக்கு வி வேணும். விக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். வி இஸ் ஈக்குவல் டு சி பை என். ஸ்னெல்லா ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்ப சி பை என் மேல போயிடும். என்னங்கிறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். கிவன்ல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கு. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கிறதுனாலதான் நான் என்ன பண்றேன், அந்த ஃபார்முலா உள்ள எடுத்துட்டு வரேன். விக்கு பதில் இதை ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன். அப்ப 6 into 10 power 8 பை சி வந்து 3 into 10 power 8. என் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளவுன்னா 3. அப்ப 10 power 8 10 power 8 3 கேன்சல் ஆகி 6ன்னு ஆன்சர் வரும். முதல்ல நான் நார்மலா ஃபார்முலா ரெடி பண்ணிட்டேன். கவனமா இருங்க. ஏன்னா பிங்கிறது இங்க மொமெண்டம் மீன் பண்ணும்.
இந்த இந்த இடத்துல பவர் வருது, இந்த இடத்துல ப்ரெஷர் வருது. நாம இந்த மொமெண்டம், பவர், ப்ரெஷர் எல்லாத்துக்குமே பீங்கிற நொட்டேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால நம்ம அந்த நொட்டேஷனை பாக்குறப்ப சம்டைம்ஸ் நம்மளா குழப்பிக்கிட்டு தப்பான பீதிக்குள்ள போய் தப்பான ஆன்சருக்குள்ள வந்துருவோம். நானே இப்ப ஒரு 2-3 இடத்துல என்ன பண்ணிட்டேன், இந்த பி வந்து யார் அப்படின்னா மொமெண்டம். நான் அவசரத்துல எக்ஸ்பிளனேஷன்ல என்ன ஆகுதுன்னா பவர் பவர்னு வந்துருது. கண்ணு பிய பாக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற வேற ஏதோ ஒரு அந்த நொட்டேஷன்னா இதுதான் அப்படின்னு மூளையில ஸ்டோரா இருக்கிறது தப்பா தான் வருது. சோ அதனால கவனமா என்ன பண்ணா ஃபாலோ பண்ணும். முடிச்சாச்சுப்பா. 11th ஒன் ஓவர். 12th ஒன் எடுங்க. A plane electromagnetic wave of frequency 35 million hertz travels in free space along x direction at particular point in space and time. E vector is equal to 9.6 j cap volt per meter. The value of magnetic field at this point is. இந்த மாதிரி ப்ராப்ளமும் நிறைய பார்த்திருப்போம். C is equal to E by B. இதுல இருந்து B கண்டுபிடிச்சா E by C ன்னு வந்துரும். E வந்து 9.6 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. C 3 into 10 power 8. சால்வ் பண்ணா 3.2 into 10 power minus 8 டெஸ்லான்னு வந்துரும். இப்ப B யோட டைரக்ஷன் வேணும். டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். டைரக்ஷன் ஆஃப் வேவ் இஸ் ஈக்குவல் டு டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிராஸ் ப்ராடக்ட் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு வந்துடும். வேவோட டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அப்ப ஐ கேப்னு போட்டுக்கலாம். அப்படிதான் கொடுத்துருக்காங்க அலாங் எக்ஸ் டைரக்ஷன். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஜே கேப்னு சொல்லிட்டாங்க. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன வரும், கே போடணும். ஏன்னா ஜே கிராஸ் கே தான் ஐ வரும். அப்ப இந்த இடத்துல கே கேப் போட்டுக்கலாம். இதான் சிம்பிள் ப்ராப்ளம். முடிச்சாச்சு. 13 எடுங்க. The electric field of an electromagnetic wave in free space is represented by E vector is equal to E naught cos omega t minus kz I cap. The corresponding magnetic induction vector will be magnetic induction நாலும் magnetic field நாலும் ஒண்ணுதான். அப்ப B vector is equal to B naught cos இதே ஃபங்க்ஷன் எழுதிடுங்க. இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வேணும். மைனஸ் போட்டு இசட் இருக்கு. மைனஸ் இசட்னா வேவோட டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸ்னு அர்த்தம். அப்ப கே கேப். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஐ கேப்னு இருக்கு. அப்ப நாம இங்க ஜே தான் போட்டாகணும். ஏன்னா ஐ கிராஸ் ஜே தான் கே வரும். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து ஜே கேப்னு வந்துருச்சு. அடுத்து பி நாட் வேணும். அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சி இஸ் ஈக்குவல் டு இ நாட் பை பி நாட். இதுல இருந்து பி நாட் கண்டுபிடிச்சா உங்களுக்கு இ நாட் பை சின்னு வந்துடும். இதை நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஆன்சர். முடிஞ்சிருச்சு. 13 ஓவர். அடுத்து 14. If the total energy transferred to the surface in time t is 6.48 into 10 power 5 joule, then magnitude of total momentum delivered to the surface for complete absorption will be. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செட்டைன் இஎம்வேவோட எனர்ஜி ஒரு சர்ஃபேஸ்ல பட்டு அது கம்ப்ளீட்டா அப்சார்ப் ஆயிருச்சு. அப்போ மொமெண்டம் என்னன்னு கேட்கறாங்க. கம்ப்ளீட்லி அப்சார்ப்டுனா மொமெண்டமோட ஃபார்முலா எனர்ஜி பை சி. எனர்ஜி கொடுத்துட்டாங்க 6.48 into 10 power 5. சி லைட் ஸ்பீடு 3 into 10 power 8. சால்வ் பண்ணா ஆன்சர் வந்து பாருங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா, இந்த லாஜிக் வந்து நம்மளுக்கு 2-3 இடத்துல தேவைப்படுது. இதெல்லாம் வந்து நிறைய பேர் படிக்கிறது கிடையாது. ஒரு 2-3 ப்ராப்பர்ட்டியை படிச்சுட்டு அப்படியே விட்டுறாங்க. நான் உனக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியும் நடத்தியிருக்கேன். அதனால எந்த ப்ராப்ளமும் நாம டிஸ்கஸ் பண்ண அந்த கண்டென்ட்டை தாண்டி வெளியே போல பாருங்க. ஸோ எது வந்து நாட் இம்பார்ட்டன்ட் எல்லாம் யோசிக்கிறாங்களோ அதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செம ஈஸி. ஆனா தெரியணும். தெரியலன்னா என்ன ஆயிரும், பயங்கர கஷ்டமா ஃபீல் ஆகும். முடிச்சாச்சுப்பா. 14 ஓவர். அடுத்து 15. In a plane EM wave, the electric field oscillates sinusoidally at a frequency of 5 into 10 power 10 hertz and amplitude of 50 volt meter inverse. The total average energy density of electromagnetic field of wave will be. EM wave ஓட energy density கேக்குறாங்க. நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு. 2 ஃபார்முலா இருக்கு. 1/2 எப்சிலான் நாட் இ நாட் ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இன்னொன்னு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறேன். நான் கிவன்ல இ நாட் கொடுத்துருக்காங்க. 1/2 ரீடைன் எப்சிலான் நாட்டோட வேல்யூ 8.85 into 10 power minus 12. எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிட்டோட ஆம்பிளிடியூட் கொடுத்துருக்காங்க 50 ஸ்கொயர். சால்வ் பண்ணா ஆன்சர் வந்துடும்.
15th கொஸ்டின் ஓவர். அகைன் ஒரு சிம்பிள் கொஸ்டின். 16th கொஸ்டின்ல வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் அப்படியே கொடுத்துருக்காங்கப்பா. ஒரு மேட்ச் அப்படியே மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், அதை நீங்க டிக் பண்ணிருங்க. என்னோட கிளாஸ் நோட்ஸ்ல மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் கடைசியா எழுதியிருப்பேன். 4 ஈக்குவேஷன் எழுதியிருப்பேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட காஸ்லா, மேக்னடிசமோட காஸ்லா, அப்புறம் ஃபாரடேஸ்லா, ஆம்பியர் சர்க்கியூட்டல் வித் மேக்ஸ்வெல் லா அப்படின்னு ஒண்ணு வரும். அது ஆம்பியர் சர்க்கியூட்டல்லாலதான் மேக்ஸ்வெல் என்ன பண்ணிருப்பாருன்னா சில மாடிபிகேஷன் பண்ணிருப்பாரு. அந்த மாடிபிகேஷன் மூலியமா தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாரு. ஸோ அது என்ன மாடிபிகேஷன் ஆல்ரெடி நான் சில பேட்சுக்கு நடத்திருக்கேன். அவங்களுக்கு அது அண்டர்ஸ்டுட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. நடத்தாதவங்களுக்கு நடத்துறப்ப பாத்துக்கலாம். அதாவது இந்த வாரம் நடத்துறப்ப அதை நீ ஆட்டோமேட்டிக்கா கவர் பண்ணிக்கலாம். 17th கொஸ்டின் வாங்க. given below are two statements. Statement 1, electromagnetic waves carry energy as they travel through space and this energy is equally served by electric and magnetic field சொல்லியிருக்காங்க. Statement 1 ட்ரூப்பா. இந்த EM வேவோட எனர்ஜில எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் கான்ட்ரிபியூட் ஆவாங்க. அவங்க ரெண்டு பேரோட அந்த அமௌண்ட்டும் ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ப்ராப்பர்ட்டி 9 நம்ம நோட்ஸ் படி 9th ப்ராப்பர்ட்டில இதுக்கு நான் எவிடன்ஸே போட்டிருப்பேன். ஒரு இடத்துல எழுதி நோட்டுன்னு போட்டு என்ன பண்ணிருப்பேன்னா கீழே டீடைல்டா எழுதிருப்பா. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ட்ரூ. ஸ்டேட்மெண்ட் 2, when electromagnetic waves strike surface a pressure is exerted on the surface. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சில ப்ராப்ளத்துல சொன்னேன். 2 ப்ராப்ளத்துக்கு முன்னாடி ஒரு வேவ் போய் ஒரு சர்ஃபேஸ்ல பட்டுச்சுன்னா சர்ஃபேஸுக்கு ஃபோர்ஸ், மொமெண்டம், பிரஷர் இதெல்லாம் என்ன ஆகும்னா ஃபீல் ஆகும். அப்ப ஸ்டேட்மெண்ட் 2வும் கரெக்ட் தான். அப்படின்னா எந்த ஆப்ஷன் எடுக்கலாம்? பி ஆப்ஷன் எடுக்கலாம். போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட். முடிஞ்சிருச்சு. அப்புறம் 18th கொஸ்டின், அரேஞ்ச் தி ஃபாலோயிங் இன் தி அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் வேவ் லென்த்னு சொல்லியிருக்காங்க. அசெண்டிங் ஆர்டர்னா உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சின்னதுல இருந்து பெருசுக்கு போகணும். ஸோ அந்த ஆர்டர்ல வேவ் லென்த்தை நீங்க என்ன பண்ணணும்? அரேஞ்ச் பண்ணும். சாரி, அசெண்டிங்னா பெருசுல இருந்து சின்னதுக்கு வரணுமா? ஆமா, அந்த ஆர்டர்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆமா சின்னதுல இருந்து பெருசுக்கு போகணும். சின்னதுல இருந்து பெருசுக்கு போற ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணும். நீங்க முதல்ல இஎம் வேவ்ஸோட ஆர்டர் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா உங்களுக்கு ஆர்எஃப், அடுத்து என்னன்னா ஐஆர், ஆர்எஃப்க்கு அடுத்து மைக்ரோவேவ், மைக்ரோவேவ்க்கு அப்புறம் ஐஆர், அப்புறம் விசிபிள் லைட், அப்புறம் யூவி, அப்புறம் எக்ஸ்ரே, காமாரே. இருக்கிறதுலே இவனுக்கு தான் வேவ் லென்த் கம்மி. இந்த கொஸ்டின்ல காமாரேவோட வேவ் லென்த் வந்து லாம்டா 1ங்கிறாங்க. அப்புறம் எக்ஸ்ரேவோட வேவ் லென்த் லாம்டா 2ங்கிறாங்க. இன்ஃப்ரா ரெட்டுக்கு லாம்டா 3ங்கிறாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கடைசியா மைக்ரோவேவ்ஸுக்கு லாம்டா 4ங்கிறாங்க. அவங்க அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. காமாவுக்கு தான் இருக்கிறதுலே வேவ் லென்த் கம்மி. வேவ் லென்த் ஃப்ரீக்வன்சி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். வேவ் லென்த் கம்மினா ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி. ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தினா குவாண்டம் தியரி படி எனர்ஜி ஜாஸ்தி ஆயிரும். அப்ப இதுல லாம்டா 1 தான் இருக்கிறதுலே கம்மி வென் கம்பேர் டு லாம்டா 2, லாம்டா 3, லாம்டா 4. அப்ப இந்த ஆப்ஷன் எங்க இருக்கோ அதை பிக் பண்ணிக்கலாம். 4th ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. அதே மாதிரி 19th கொஸ்டின்லயும் வேவ் லென்த்தோட அந்த நம்பர்ஸ் தெரிஞ்சுன்னா நீங்க என்ன பண்ணிடலாம்னா ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி கவர் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த 7 பேரோட யூசர்ஸ், வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நோட்ஸ்ல ஒரு சிங்கிள் சீட்ல எழுதி வச்சிருப்பேன். வேவ் லென்த் ரேஞ்சையும் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சையும் மக்கப் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதனால அதை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சல்லுன்னு என்ன பண்ணிடலாம்னு எழுதிடலாம். ஸோ 18th 19th இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். நம்மளுக்கு இது வந்து என்னன்னா பிக்சட், இதெல்லாம் மாறாது. சல்லுன்னு எழுதி என்ன பண்ணிடலாம்னா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் முடிஞ்சிருச்சுப்பா. ஜேஇ 2024 முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த லெசன் வந்து நாளைக்கு வந்து எதுவும் நான் ஸ்டார்ட் பண்ணல. நாளைக்கு வேற ஒரு கிளாஸ் எனக்கு கமிட்மெண்ட் இருக்கு. ஸோ நாளைக்கு எந்த ஜேஇ 2024 கிளாஸும் கிடையாது. கம்மிங் வீக் பொங்கல் ஹாலிடேஸ்ங்கிறதுனால கம்மிங் வீக்லயும் கிளாஸ் இருக்காது. பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சு அதுக்கு அடுத்த லெசன் வருவேன். எந்த லெசன் அப்படின்னா இஎம்ஐ அண்ட் ஏசி, அதை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ கிளாஸ் ஓவர். நீங்க லாக் அவுட் ஆயிக்கலாம். தேங்க்யூ.